அனைவருக்கும் வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் நம் சேனலில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வழியில் இந்த பதிவு குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்க உள்ளோம். 12 ராசிக்கும் தனித்தனியாக குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த குருப்பெயர்ச்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 1/5/2024 மாலை 5:21க்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரோதி வருடத்தை பொறுத்தளவு பெரிய பயிற்சி என்று சொல்லக்கூடியது ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ இந்த ஆண்டு கிடையாது. 2024லையும் கிடையாது. இந்த குரோதி வருடத்தில் குரு பயிற்சி மட்டும்தான். வருகிற சித்திரை 18ஆம் தேதி 1/5/2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி மட்டும்தான். இந்த குரு பயிற்சி என்றாலே மக்கள் மனதில் சில விழிப்புணர்வுகள், குரு பயிற்சி நம்ம ராசிக்கு நல்லது நடக்குமா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை இப்போ ஏற்படுத்தியுள்ளது. ஜோதிடத்தின் மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை வந்து இந்த குரு பயிற்சி என்றால் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் இருக்கும், குரு நமக்கு நல்லது பண்ணுவார் என்கிற மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது உண்மைதான். குரு என்றாலே ஒரு முழு சுபக்கிரகம். நவக்கிரகத்தில் முழு சுபக்கிரகம் யார் என்று பார்த்தால் குரு தான். இந்த குருவை வைத்தே ஒரு ஜாதகத்தை முழுமையாக நம்ம கணிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் 8 கிரகங்கள் சரியில்லாத நிலையில் இருந்து குரு மட்டும் வலிமை பெற்று சரியில்லாத கிரகங்களை பார்த்தாரே ஆனால் அந்த கிரகத்தின் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நன்மையைத்தான் தரும். அந்த மாதிரி குருவை வைத்தே ஜாதகத்தை கணித்து விடலாம். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க சகல தோஷங்களும் விலகும். ஒருவருக்கு செவ்வாய் தோஷமாக இருக்கலாம், மாங்கல்ய தோஷமாக இருக்கலாம், புத்திர தோஷமாக இருக்கலாம், பித்திருக்கள் தோஷமாக இருக்கலாம், ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் அந்த இடத்தை, அந்த கிரகத்தை இந்த குரு பகவான் பார்த்து விட்டால் அந்த தோஷ நிவர்த்தி ஆகிவிடும். அந்த நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கமாகி ராஜயோகம் செய்யக்கூடிய அமைப்புக்கு மாறிவிடும். அந்தளவுக்கு குரு பகவானுக்கு முழு பவர் உண்டு. முழு சுபக்கிரகம் குரு பகவான். ஆகையால் குரு பார்வை எந்தெந்த இடங்கள்லாம் படுதோ அது அந்த ஸ்தானங்கள் வலுப்பெறும். அப்படி நவக்கிரகத்தில் முழு சுப தன்மையோடு இருக்கக்கூடிய குரு பகவான் வருடத்திற்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். ஒரு வருடத்திற்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். அவர் 12 ராசியையும் கடக்க 12 ஆண்டுகளாகும். இப்பொழுது குரு பகவான் இந்த சோபக்கிரு வருடத்தில் மேசராசியில் இருக்கிறார். அவர் வருகிற குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதன்படி விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுகாலம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் பல இன்னல்களை கொடுத்திருப்பார். பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பல கடன் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. மனதளவில் பல மன அழுத்தங்களை சந்தித்திருப்பீர்கள். பல பிரச்சனைகள், மன ரீதியாக வெளியே சொல்ல முடியாத நிகழ்வுகள், வருத்தப்படக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் அந்த 6ல் குரு உங்களுக்கு ஒரு வருஷமாக அப்படி தான் இருக்குது. 6ல் குரு ஊரில் பகைம்பாங்க. அப்படித்தான் 6ல் குருவாகி ஊரெல்லாம் பகையாக இருக்கும். உங்களுக்கு பல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க இந்த ஒரு ஆண்டு காலமாக. ஏன்னா விருச்சிக ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவரே குரு பகவான் தான். அவர் போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாருன்னா சொல்லவே வேண்டாம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப இன்னல்கள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, மருத்துவ ரீதியாக செலவு, நண்பர்களோட பகைவராகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு.
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வரார். யோகாதிபதி 7ல் வரார். யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை சமசப்தமமாக பார்க்க போகிறாரு. எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடச்சிருச்சு. குரு 7ல் இருக்க, 7ல் குரு இருக்க, எடுத்த காரியமெல்லாம் வெற்றி அடைய போகுது. உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் கைகூடி வரும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம். இந்த 7ஆம் இடத்து குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்காரு 5ஆம் பார்வையாக. தொழிலில் அதிக லாபம், எடுத்ததெல்லாம் பணம், தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நேர காலம் உங்களுக்கு பிறக்க போகுது. இந்த குருப்பெயர்ச்சி ஆனவனே உங்களுக்கு பிறந்துடும். லாபங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் குரு பகவான். தொழிலில் நீங்கள் சொல்லவே வேண்டாம். எந்த தொழில் பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அடிமை தொழில் பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, லாபம் 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 தான், இரட்டிப்பு லாபம் தான். நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடையும். மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால். அடுத்து உங்கள் ராசியை குரு பார்க்காரு. நோய் எல்லாமே அகன்றோம். நோய்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இவ்வளோ நாளாக பகையாக இருந்தவர்கள் கூட அவங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. நோயே இல்லை. மன ரீதியாக இருந்த பிரச்சனை கூட சால்வ் ஆயிடுது. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுது. எதிரிகள் தொல்லைகள் இல்லை. உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குருவால் நன்மைகள் மிகவும் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுவும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்காரு. வெற்றி 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 வெற்றி, எதெடுத்தாலும் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் பொண்ணாகும். தைரியத்தோடு செயல்படுவீங்க, வீரியத்தோடு செயல்படுவீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. நீங்கள் எடுக்கிற காரியம் தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்தளவுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும், உங்கள் ராசியையும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்த்து இந்த ஒரு ஆண்டு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல ஒரு கஷ்டத்தெல்லாம் விடுவிட்டு நல்ல கஷ்டத்துக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்க போகிறாரு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த குரு பயிற்சி நடந்த காலங்களில் குருஸ்தலங்கள் சென்று வழிபடுங்க. ஆலங்குடி போயிட்டு வாங்க. நீங்கள் ஆலங்குடி போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் விருச்சிக ராசி செவ்வாயோட வீட்டில் பிறந்தவங்க முருகக்கடவுளை வணங்குங்க. திருச்செந்தூர் சென்று வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஆகையால் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு 90%, 90லிருந்து 95% உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கும் என்று சொல்லி, யோகாதிபதி 7க்கு எடுத்ததெல்லாம் வெற்றியடையக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு கொடுத்து, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு கொடுத்து, விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு வருடம் பின்னோக்கி சென்றதை எல்லாம் ஒரே வருடத்தில் 10 வருட வளர்ச்சியை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் காண போகிறீங்க என்று சொல்லி, நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.